இன்றைக்கி பிப்ரவரி 1 நான் 4 o'clockலாம் எழுந்துட்டேன். நான் மாதத்தில் ஒரே நாள் சீக்கிரமாக எழுந்துப்பேன் அப்படின்னா அது 1 மட்டும்தான். ஏன்னா எங்கள் சர்ச்சில் வாக்குத்தத்த ஆராதனை இருக்கும். அவர் காயா சர்ச்சுக்கு கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே நான் போனோம். அவர் 4 மணிக்கெலாம் எழுந்துப்பார். ஏன்னா அவங்களுக்கு காலையில் 5 மணிக்கு சர்ச்சு, எங்களுக்கு 6 மணி. எப்போ வந்தாலும் நான் சீக்கிரமாக தான் எழுந்துக்கணும். எழுந்து சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு எங்கள் அண்ணனுக்கு பிப்ரவரி 1 பொண்ணு வீட்டிலேருந்து கை நினைக்க வந்தாங்க. அப்போது இவங்க தான் எங்கள் அத்தை ரோஸ்மேரி. ரொம்ப சூப்பராக சமைப்பாங்க. இந்த அத்தை மட்டும் இல்லை, எங்கள் 3 அத்தையுமே நல்லா சமைப்பாங்க. ஏன்னா எங்கள் பாட்டி எங்கள் ஆயா அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே நல்லா சமைப்பாங்க. எங்கள் அண்ணன் ஹோட்டல்லலாம், ஏன்னா அவங்க அண்ணனே ஹோட்டல் வச்சுருக்காரு. சாப்பாடு அரேஞ்ச் பண்ணவா கேட்டதுக்கு இல்லை நாங்கள் எல்லோரும் வீட்லேயே செஞ்சுக்கிறோம் அண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் என்ன பண்ணாங்க, சரி வீட்லேயே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சிக்கனு, மீன், எறா, அப்புறம் மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம், சாதம், அப்பளம் எல்லாமே வீட்லேயே பண்ணோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப லேட்டாக வாங்கி கொடுத்துட்டாரு. 1 மணிக்கெலாம் பொண்ணு வீட்டிலேருந்து கரெக்டாக ஷார்ப்பாக வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் கையில் எல்லா பொருளுமே ஸ்டோர் சாமான் அப்புறம் நான்வெஜ் எல்லாமே கிடச்சிது. லேட்டாக வாங்கிட்டு 11:30க்கு கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாம் எங்கள் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணோம். எங்கள் அண்ணி, எங்கள் இன்னொரு அண்ணி, எங்கள் பெரியம்மா எல்லாருமே. இதான் எங்கள் பெரியம்மாவோட வீடு. எங்கள் பெரியம்மாவுக்கு 3 பையன். எங்கள் 2வது பையனுக்கு தான் இவங்க எங்கள் அண்ணி, பெரிய அண்ணி. இது எங்கள் சின்ன அண்ணி. குழந்தைங்க எல்லாம் விளையாண்டுருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. 1 இவ்வளோ ஹாப்பியாக இந்த மந்த்து தொடங்கன்னு நினைக்கவே இல்லை. சும்மா நாங்கள் 4-5 பேர் சேர்ந்தாலே ரொம்ப ஹாப்பியாக பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கினே அப்படியே ஜாலியாக இருப்போம். அது போய் சமைக்கணும் அப்படின்னு சொன்னபோது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஷ்ஷு. இவங்க தான் சிக்கன் 65 செஞ்சாங்க. எங்கள் அண்ணி, இன்னொரு அண்ணி மீன் வறுவல், ரசம், அதுக்கப்புறம் அப்பளம் வறுத்தாங்க. நான் சும்மா மேல் வேலைகள், நான் நிறைய வீடியோ எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் ஜாலியாக பேசின்னு இருக்கிறது மட்டும்தான். ஜூஸ் எல்லாருக்கும் ஊற்றி கொடுக்கறது, ஜூஸ் குடிக்கிறது, டீ ஊற்றி கொடுக்கறது, அதெல்லாம் தான். அப்படியே ஜாலியாக சுற்றின்னு இருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. இது மாதிரி நம்ம என்ன தான் பெரிய பெரிய ஹோட்டலில் இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் ஆர்டர் பண்ணாலும் நம்ம வீட்டில் பெரியவங்க கையால் செய்கிறது அது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். அதை தான் எங்கள் அண்ணன் நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். எங்கள் அண்ணி அப்பளம் வறுத்துருந்தாங்க கிச்சனில். ரசம் வச்சு முடிச்சிட்டாங்க. சரி, எவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒன்று ஒன்றா வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே 11:30க்கு தான். எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி செம்ம ஜாலியாக செஞ்சுன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும் போதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்மளே சமைச்ச டிஷ்ஷு. எல்லாருமே சூப்பராக குக் பண்ணுவாங்க. எங்கள் அண்ணிங்களுமே நல்லா செய்வாங்க. நம்ம வீட்டில் இது எங்கள் மாமியாரும் எங்கள் அத்தை, இவங்க தான் எங்கள் 2வது அத்தை. இவர் எங்கள் பெரியப்பா. அண்ணாவும் தங்கச்சியும் ஒரே க்ளீனிங் ஒர்க்கு. எங்கள் அத்தைக்கு சிக்கன்லாம் வேறு யார் கழுவுனா, மீன்லாம் வேறு யார் அலசுனா பிடிக்காது. அவங்க தான் எங்கள் வீட்லேயும் அவங்க தான் பண்ணுவாங்க. அங்கே போயிட்டு அவங்க உட்காந்துக்கின்னு 4-5 அண்ணன் கூட ஃபுல்லாக இது கொடுவா மீன். இந்த மீன் 98 பீஸ் வாங்கின்னு வந்தாங்க. அதில் நிறைய வறுத்துட்டு தலை, வால் அதெல்லாம் போட்டு குழம்பு வச்சோம். குழம்பும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மீன் வறுக்கும் பொழுது பொண்ணு வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. அப்படியே பேச்சு குத்துக்கினே டக்கு டக்குன்னு வறுத்து முடிச்சிட்டோம். சிம்பிளாக அவங்க ஒரு 10 பேர் தான் வந்தாங்க. நல்ல ஒரு நம்ம வீட்டில் அன்போடு செஞ்சு நல்லா பரிமாறணும். ரொம்ப நல்லா இருந்தது. நான் சும்மா ஒரு 2 மீன் தான் அலசினேன். அதுக்கப்புறம் என்னை எங்கள் அத்தை கூப்பிட்டாங்க, அதனால் போயிட்டேன். எனக்கு அடுப்பாண்ட அந்த அடுப்பை ஸ்லோ பண்ணுறது, அது பெரிய அடுப்பு, ஸ்லோ பண்ணுறது கம்மி பண்ணுறது தான் எனக்கு வேலை. மற்றபடி அவங்க கேட்குற எல்லாமே கடுகு எடுத்துக்கொடு, அது எடுத்துக்கொடுன்னு கேட்டால் நம்ம செய்யணும். அது மாதிரிலாம் செய்யும் போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். உண்மையாலுமே அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம ஒருத்தர் செஞ்சாலே கரெக்டாக அந்த டேஸ்ட் வந்துடும். ஆனால் நிறைய பேர் அங்கே உட்காந்துக்கின்னு இதை போடு, அதை கம்மி பண்ணு, அது பண்ணு, எல்லாருக்கும் டென்ஷனாக இருக்கும். ஆனால் அதையும் ஜாலியாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கின்னு எங்கள் அத்தை ரொம்ப சூப்பராக குக் பண்ணாங்க. இதில் சிக்கனில் சோம்பு அப்புறம் கசகசாலாம் அரைச்சி ஊற்றுனாங்க. ரோஸ்மேரி எங்கள் அண்ணனுங்க எல்லாருக்குமே எங்கள் ஃபேமிலிலேயே பிரியாணி சூப்பராக செய்வாங்க. என் தம்பி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணின்னு தான், ஏன்னா சூடாக இருந்ததுன்ட்டு. மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பராக செய்வாங்க எங்கள் அத்தை. மட்டன் பிரியாணி மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலிலேயே எல்லா ஸ்வீட்ஸுமே சூப்பராக செய்வாங்க. மலிதான்னு ஒன்று செய்வாங்க, ரோஸ் கொக்கி,
அப்புறம் குலோப் ஜாமுன், அதுக்கப்புறம் ரவா லட்டு, அதிரசம், முறுக்கு, பால்கோவா எல்லாமே செய்வாங்க. நாங்கள் லீவில் அவங்க வீட்டுக்கெலாம் போனால் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து மீன் மசாலா போட்டேன், நம்ம வீட்டிலையே அரைச்ச மசாலாலாம் போட்டு மீன் வறுவல் மசாலா போடலை. எங்கள் அண்ணி வந்து சிக்கன் 65 வறுத்துன்னு வந்தாங்க. அடுப்பு ஒவ்வொருத்தரும் விட்டு காலி பண்ணதும் அடுத்த பேட்ச் வந்து போட்டுட்டு சீக்கிரமாக வந்து எல்லா வேலைகளும் முடிச்சிடுச்சு. இப்போ ஒருத்தராக இருந்தால் இது எவ்வளோமே செஞ்சுருக்க முடியாது. நிறைய பேர் ஒன்றா இணையும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பிரிச்சுக்கின்னு ரொம்ப சூப்பராக செஞ்சோம். உங்கள் வீட்லேயும் இது மாதிரி செய்வீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். February 1 இவ்வளோ சந்தோஷமாக போச்சு. குடும்பமாக சாப்பிட்டோம். நிறைய வீடியோ நான் எடுக்கலை, ஏன்னா டைம் இல்லை. கொஞ்சம் எடுக்கிறேன்னா எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களா, ஒழுங்காக வேலை செய், சும்மா வீடியோ எடுத்து ஏமாத்துற அப்படின்றாங்க. அதனால் நான் நிறைய எடுக்கலை. அப்புறம் பொண்ணு வீட்டிலேருந்துமே வந்துட்டாங்க. வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு மற்ற காரியங்கள்லாம் நிச்சயம் இன்னைக்கு அதெல்லாம் பேசிட்டு அவங்களும் சூப்பராக திருப்தியாக சாப்பிட்டாங்க. நாங்கள் வந்து எல்லாமே பரிமாறுறதுனால வீடியோ என்னால் எடுக்க முடியல. அந்த நாள் ரொம்ப சூப்பராக போச்சு. எல்லா உறவுகளும் வந்தாங்க. புதுசாக நம்ம குடும்பத்தில் எங்கள் சின்ன அண்ணியோடைய உறவும் இணைய போகுது அப்படின்ற சந்தோஷத்தில் இருந்தோம். தேங்க்யூ டு ஆல். பாப்பு சப்ஸ்கிரைப்.